இந்த அறைக்கு பெற்ற பிள்ளைகள் 3 பிள்ளைகளை எடுத்து பட்ட பனைமரத்தின் நிழலிலே போட்டு செல்வார்கள். கண்டால பாவி முட்டையல். அம்மா கொஞ்சமாவது யோசனை இருக்கையா? முன் யோசனை. பனைமரத்து இணல்ல போட்டு எவ்வளவு நேரத்துக்கு இணல் இருக்கும்? பனைமரத்து நிழல் எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு செகண்ட். இல்ல வேப்ப மரத்து நிழலையா போட்டானா? அதானே வேப்ப மரத்து நிழலாவது கொஞ்சம் இருக்கும். அதானம்மா ரெண்டாவது பாவிகளே இந்த பனைமரத்துல கொண்டு போட்டுக்காங்க வருங்க. பனைமரத்து நிழல் எவ்வளவு நேரம் நிற்க மாட்டீங்களா? அதானம்மா ஒரு நிமிஷம் நிற்குமா? நிற்காது. ஆனால் இவர்கள் பட்ட பனைமரத்தின் நிழலிலே போட்டு செல்கின்ற போது நீளன் அழுத நெடுங்குரல் ஓசை காதிலே கேட்டு புலிகள் சிங்கங்கள் எல்லாம் கதறி பதறி அடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆதித்தன் தள்ளி அழுத குரல் ஓசையானது கைலாய மலையில் இருக்கக்கூடிய ஆதி கரைக்கின்ற பகவான் சொல்லி கேட்டதா? ஓசையினாலே அங்க என்ன நடக்கு? அந்த கையிலே அண்ணா திருச்செவி செவுக்கு அடிச்ச மாதிரி கேட்கலாம். அவ்வளவு சத்தம். சரி, அங்க என்ன நடக்கின்றது? இப்படி குழந்தைகள் அழுகின்ற குரல் ஓசையை காதலை கேட்டார் கரைக்கின்ற பகவானாகப்பட்டவர். தன்னுடைய கோட்டை வாசல் காவலாக இருக்கக்கூடிய நந்தியின் முகம் பார்த்து சொல்கின்றார். என்னவா சொல்கின்றார்? நந்தி கொஞ்சம் எந்தியா. நந்தி தேவரே, பார்த்தீர்களா இந்த பிள்ளைகளை? அரைக்கு பெற்ற பிள்ளைகளை வளர்த்து வராமல் பாருங்க பட்ட பனைமரத்து நிழல்ல போட்டு போயிட்டாங்க. பிள்ளைகள்லாம் பசினால அழுதுட்டு இருக்கு பாருங்க. அதானையா இந்த பெண்களுக்கு குழந்தை மேல எதுக்கு ஆசை வந்தது? இந்த குழந்தைகளுக்கு இந்த ஆசை தேவையில்லையே. பெற்ற குழந்தைகளை கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம இறக்கம் பார்க்காம மாட்டுல போட்டு போனாலுங்களே இவர்களுக்கு இந்த ஜோலி எதுக்குங்கயா? இந்த பிள்ளைகளை இவ்வளவு வளர்க்காம போட்டுட்டு போயிட்டாங்களே. கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இந்த அரைக்கு பிள்ளைகள்? அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் பாலை கொடுத்தாவது போட்டு போயிருக்கலாம் இல்லையா? சும்மாத்தி காட்ட போட்டு போறாங்களா? இவெல்லாம் என்னதுக்கே அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் என்று பேசுகிறார்கள். பார்த்தார் நந்தி தேவரானவர் பரமக்கடவுள் சொல்கின்ற போது